இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காலம் புல் வைக்கிறோம். ஸோ காலம் புல் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 காலம் ஒரே லைனில் இருக்குன்னா 4 காலத்துக்கு வந்து லைன் வரி பிடிச்சி கரெக்டாக புல் வச்சிருவோம். ஸோ புல் வச்சதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக ஒரு காலத்துக்கு வந்து நம்ம புல் செக் பண்ணுவோம். ஸோ புல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ காலம் வந்து 2 அடி நீளம் ஒரு 6 அடி அகலம்னா கரெக்டாக மெஷர்மெண்ட் பிடிச்சி 4 சைடு வந்து இந்த 2 சைடு மெஷர்மெண்ட் பிடிச்சி கரெக்டாக புல் வச்சிருவோம். ஸோ அந்த குறுக்கால வந்து 6 அடினா 6 அடி 2 சைடு மட்டை புல் பிடிச்சி சென்டரில் வந்து மெஷர்மெண்ட் செக் பண்ணி புல் வச்சிரும். ஸோ இப்படி வந்து ப்ராப்பராக இப்படி வைக்கும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து காலமோட சைஸ் அண்ட் ஷேப் கரெக்டாக வரும். அதே மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் வந்து 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கு போகாமல் வந்து பிளாஸ்டிக் முடிச்சிடும். ஸோ வந்து நம்ம வந்து இப்படி ப்ராப்பராக நம்ம வந்து புல் வைக்க பண்ணோன்னா என்ன ஆச்சுங்களா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வேஸ்ட் ஜாஸ்தியாக போகும். 1/2 இன்ச்சு பண்ணுற இடத்துல 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு போயிடும். தென் பார்த்தீங்கன்னா அந்த சேஃப் அண்ட் சைஸ் கரெக்டாக வருது. ஸோ அந்த கீழே ப்ராப்பராக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து புல் வைப்போம். ஸோ அந்த மசாலா வச்சுட்டு அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்குண்டு விட்டு கீழே என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்கு அப்படியே தூக்குண்டு விட்டோம்னா மேலே கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம இங்கே பண்ணுறோம் பார்த்தீங்களா காலம் பண்ணுற மாட்டோமே நம்ம வந்து பீமாக இருக்கட்டும் சீலிங்காக இருக்கட்டும் வாலாக இருக்கட்டும் எதுனாலும் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக புல்லன் பட்ட மாதிரி ப்ராப்பராக வச்சுருவோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளியரன்ஸாக இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பட்டியோட காஸ்ட் வந்து கம்மி பண்ண முடியும். நம்ம வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியலும் கம்மி பண்ணிடுவோம். கரெக்டாக குவாலிட்டியாக நல்ல நீட்டஸாக கொடுத்துருவோம். தென் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து உங்கள் பட்டி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபினிஷிங் ப்ராப்பராக வந்துடும். ஏன்னா பட்டி வந்து ரொம்ப கனமாக கொடுக்காம கரெக்டாக 2 to 3 mm வந்து கரெக்டாக ஃபினிஷிங் நீட்டாக பண்ணிடலாம். நான் சொல்ல இந்த 2 to 3 mm டபுள் கோட்லேயே ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு நீட்டாக வந்துடும். தென் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டவுட்னா கூட நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லாம் பாருங்களேன். அந்த சீலிங் பண்ணியிருப்பேன், பீம் பண்ணியிருப்பேன், இன்னும் பார்த்தீங்கன்னா வால்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லா பிளாஸ்டிக் பாருங்கள் ரொம்ப ஜஸ்ட் என்ன சொல்கிறது ஒரு 100 ரூபா புது நோட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபா நோட்டு கூட உள்ள எப்படி சொல்கிறது உள்ள நுழையாத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ ஃபினிஷிங் அவ்வளோ கரெக்டான அக்யூரேசி ஃபினிஷிங் நம்ம பண்ணியிருப்போம். இதுக்கு என்ன காரணம் நம்மள்ட்ட இருக்க மெஸ்ஸியாக இருக்கட்டும் யாராக ரொம்ப ஸ்கில்டாக இருப்பாங்க. ரொம்ப ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5-10 ஸ்கொயர் ஃபீட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் வேலை வந்து ரொம்ப தெளிவாக நீட்னஸாக இருக்கும். ஸோ நம்ம ஒர்க்கே எல்லாமே ரொம்ப நீட்னஸ் குவாலிட்டியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கிங்கில் வந்து மெட்டீரியல் நிறையா இருக்குது. ஸோ வந்து மெட்டீரியல் வந்து பக்கத்தில் மூவ் பண்ணிவிட்டு வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ரூ கொடுத்துருப்போம். க்ரூ பார்த்தீங்கன்னா இப்போ 90 காலம் இருக்கும். 90 காலம் வந்து 3 ஃபீட் ஒரே ரேஞ்சில் வந்து நம்ம வந்து க்ரூ அந்த டியூபில் வச்சு கட் பண்ணிப்போம். ஸோ இப்படி கட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூலாம் வச்சுட்டு இந்த மெட்டீரியல் க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடிச்சோம்னா ஒர்க் சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும். அப்புறம் பாருங்களேன் உங்களுக்கு ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம்